ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு தாங்க வச்சுருந்தேன். அந்த ரெசிபி தாங்க இது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. வறுத்த அப்புறமேல்ட்டு அது கூடவே வந்து மிளகாத்தூள், அப்புறமேல்ட்டு தனியாத்தூள் ரெண்டுத்தையும் போட்டுக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வறுத்தா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட வேண்டாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துட்டு அப்புறமேட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த அப்புறமேல்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேல்ட்டு தான் சின்ன வெங்காயம் போடணுங்க. பெரிய வெங்காயம் போடலாம், இருந்தாலும் சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் போட்ட உடனே தேங்காயும் போட்டுக்கோங்க. அதில் தேங்காயும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு தாங்க போடணும். அதை போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. கிண்டிட்டு அப்புறமேல்ட்டு அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறின அப்புறமேல்ட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு, அப்புறமேல்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறமேல்ட்டு கருவேப்பிலைங்க இதையும் போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்த அப்புறமேல்ட்டு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இது கூட வந்து வாழைக்காய், முருங்கைக்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. ஆனால் இப்போ வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டுட்டேங்க. உங்கள்கிட்ட வாழைக்காவும் முருங்கைக்காவும் இருந்தாக்கினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமேல்ட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சம் புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணியும் ஊற்றிடுங்க. அதில் புளி தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறமேல்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறமேல்ட்டு அது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா குழம்புல போட்ட தக்காளி வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டிருக்கேங்க. நீங்களும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்புறமேல்ட்டு நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இந்த கருவாடை கழுவி வச்சிருந்தையும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறமேல்ட்டு அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அப்புறமேல்ட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒரு கருவாடில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். அதை பொறுத்து தாங்க சால்ட் போடணும். அதையும் போட்டுட்டு பத்தலைனாக்கினா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறமேல்ட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும் பார்த்தீங்களா, அதனால் அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அது அப்புறமேல்ட்டு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு திக்னஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு நல்லா கொதிச்ச அப்புறமேல்ட்டு இறக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தாக்குன்னா நல்லா இருக்காது. ரொம்ப செமி கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அதை மாதிரி அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் வந்து அதை இறக்கி வச்சுட்டு ஒரு முட்டையும் அதில் வந்து வேக வச்சு போட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். முட்டை லாஸ்ட்டில் தாங்க போடணும் வேக வச்சு. அதில் போட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அந்த குழம்புலே நல்லா ஊறிடும் முட்டை. அப்போ தாங்க முட்டை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ஊறின அப்புறமேல்ட்டு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து சுட சுட சோறில் இந்த குழம்ப ஊற்றிட்டு அந்த முட்டையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அதோட டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரே ஒரு வாட்டி இதை மாதிரி நான் வச்சு இதுலேயே நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாக்கின்னா லைக் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும்.